கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகைப்பாறை ஸ்ரீ கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 33 தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கு, பிரபஞ்ச சக்திக்கு, பரிபூரண ஆன்மாக்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, சென்னை மாநகர் எப்படி சென்னை பக்கத்துல சென்னை அதுக்கும் சேர்த்து ஆமாச்சாமி போடுறீங்க நீங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமி எங்க வாழ்க்கை ஒன்று சேரமா சேராதா அப்படின்னு ஒரு பெண்மணியால் அவருடைய தந்தை அவருடைய தாய் மூவரும் வந்தார்கள். காலம் வரலாம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. காலம் கடந்து செல்வதைக் கண்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் பதில் கிடைக்காமல் இருக்கின்ற வேதனையை கண்டு கடவுள் மேலேயே ஒரு வருத்தம் முள்ளு மனதுக்குள் இருக்கிறது. அது வெளியே சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அமைதி அமைதி அமைதியாக இருக்கணும். எதுக்கு சென்னையை இப்போ கூப்பிட்டுருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? 6:15 ட்ரெயின், 6:45. அதனால் 4 மணிக்கு சொல்லி டிக்கெட்டு விட்டுட்டோம்னா எல்லோரும் நீங்கள் போயிடலாம். இந்த நச்சிலேருந்து நானும் கொஞ்சம் விடுபட்டுக்கிடுவேன். அதான் சொன்னேன். கால் வந்துட்டுவாங்க எல்லோரும். உண்மையா இல்லையா சக்திவேலு? சரியாடா? நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? அதனால் இப்படி ஒவ்வொரு நாட்களும் நழுவி போய் இன்னும் எனக்கு தெளிவான காலமும் விடையும் கிடைக்கவில்லையே கருப்பசாமி. எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி அவன் ஒரு பக்கமும் என் பிள்ளை ஒரு பக்கமாக இருந்து நீதிமன்றம் இன்னும் காலங்களை இழுத்து சென்று விட்டால் முடிவுகள் குழப்பமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில். உண்மையா? இதற்கிடையில் நம்ம மகள் மனம் மாறுவாளா? அவன் மனத்தை கொஞ்சம் கல்லாக்கிட்டானா நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில். ஆனால் அவன் மனசும் மாற மாட்டுக்கு. அந்த ஒரு வாழ்க்கையோடு நான் இருந்து கொள்வேன் என்ற ஒரு பிடிப்பிலே இருக்கிறாள். அதனால் அவன் மனதை கொண்டு வந்து இழுத்து சேர்த்து வாழ வச்சா போதுங்களா? இந்தா மகளே, பூவும் பொட்டும் நிலைக்கும் வர வைக்கிறேன், கால் விட்டுவா. நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க. வரலாம், ஓடியா. அவன் உள்ளத்துக்குள்ளே பார்த்து அவனை திசை திருப்பி நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னையிலிருந்து அவனுடைய உணர்வுகளுக்குள் என் சக்தி புகுந்துவிடும். வருவான் போ. தங்குதடை இல்லாமல் தெளிவாக நடக்கும். சொல்லுமா? எங்கள் அமெரிக்காவுக்கா? அவர் அங்கே இருக்கிறாரா? கிளம்பிரு. ஓகே, கிளம்பு. அந்த பிள்ளையும் ஒன்று வந்து நான் சேர்றதுக்கு நான் வழி வைக்கிறேன். நல்லா இரு, ஐஸ்வர்யம் படு, ஐஸ்வர்யமாக இரு, ஐஸ்வர்யமாக இரு. கருப்பசாமிக்கு, சாமி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஒரு தாய் கேட்க வந்திருக்கிறார். யாரம்மா அவள்? இப்போ பாரு வந்து மாட்டிக்கிடுவா. ஓய் ஜெயினா அத்துருவா இந்த அக்கா. ஏக்கா உன் பையனுக்கு தானே, நீ வா. நீ உன் பொண்ணுக்கு தானே, நில்லுவாரே. நீ கால் வந்துட்டு வா. படபடா 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 படபடா. பொறுமை வேண்டும் ஐயா, பொறுமை வேண்டும். என்னம்மா ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, துறை விடு. நல்ல காலில் விடலை, விழுந்துட்டு வா. என்ன முப்பாத்தம்மா,
எங்கே இருக்கா? முப்பாத்தம்மான ஒரு தெய்வம் உண்டா? ஆ ஏக்காங்க வா. முப்பாத்தம்மான்னு ஒரு அம்மா வராள, எங்கே இருக்கா? உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப எமோஷனாக இருக்க, புரியலை நான் சொல்கிறது என்ன. பெரிய பாளையத்தம்மா எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வா. தப்பிச்சந்தா நம்ம அம்மா தப்பு இல்லை. என்னடா அப்படி சொல்லப்பட்டுக்கு? வா உட்கார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி யாரவன் எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. வாப்பா, நல்லா இருக்கு அந்த பாட்டு. எங்கே அலையுது? எங்கடா அலையுத? எங்கே அலையுதான்? அவன் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. என்னப்பா ரொம்ப சிரிக்கிற? என்ன வேணும் உனக்கு? என்னம்மா வேணும்? ஆ, உன் பையன் எங்கே இருக்கான்? பொண்டாட்டி எங்கே இருக்கான்? உன் பொண்டாட்டி அழாம இருமா. கண்ணை மூடுமா, பேசாம கண்ணை மூடு. நான் பார்த்துக்கிடுறேன், கண்ணை மூடு. இவங்க அப்பா எப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாலும், அதுபோல இவன் பெற்ற பிள்ளையும் இருவருடைய சுகத்துக்கும் அன்புக்கும் கதாபாத்திரமாகி மதிமயங்கி கிடக்கின்றான். மதிமயங்கி கிடக்கின்றான். மதிமயங்கி கிடக்கின்றான். மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான்? மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறான். கால் ஒன்று வா, கால் ஒன்று வா, கால் ஒன்று வா. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. அந்த மகனுடைய மனதையும் அறிவையும் திருத்தி வீடடங்கி விருத்தியா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா மனம் திருந்தி வருவான். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. மன நிறைவோட வாழ வைக்கிறேன். இனி ஆபத்தில்லை, அன்பு உண்டு. படபடப்பா இருக்கிற குணத்துல இருந்து விடுதலை ஆகும் மகளே. இந்தா காசு பணத்தை தாரேன், ஊர் உலகம்லாம் சுத்தி வா. வேலெடுத்த மயிலோடு விருத்தியாக சுத்தி வா. இனிமேல் சொல்லுக்கு அடங்கி இருப்பான். போ. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கோர்ட்டில் கிடக்கியா? என்ன செய்ய முடியும்? கட்டி கொடுத்த இடம் சரியில்லையா? என் பிள்ளை சரியில்லை. காலில் விட வேண்டிய இடம் அங்கே. காரியக்கார பேமாவளா வந்திருக்கா பாரு. கர்மசாமி கும்பிடலாம். வாமா, உன் பிள்ளை வாழ்க்கை கோர்ட்டில் கிடக்க. ஜெயின் அக்காம வா. வா 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 வா. அப்படியே நில்லு. எந்த கோர்ட்டு? எந்த நீதிமன்றத்தில்? வாட்? ஆம்பத்தூர். சரி, நல்ல தூர் தான். கால் வந்துட்டு வா. உளம் அறிந்த பின்தானே அவளை நான் நினைத்தது, உறவுருவாள் எனதானே அடித்தது. சிறகொடிந்த பறவை ஒன்று வானத்தில். என்ன உன் பிள்ளைக்கு புருஷன் என்னாச்சு? அந்த பையன் வேண்டாம், இப்போ இன்னொரு பையனை பிடிச்சால, அது என்னாச்சு? அப்போ இன்னொரு பையன் வேணுங்கிறால, அது என்னாச்சு? ஏவே மக்கா, இப்படி இருந்தால் நான் எப்படி வாழ வைக்கிறது? கால் வந்துட்டு வா. நான் காப்பாற்றணும், அதுதான் உன் எண்ணப்பு. ஆனால் அவா எண்ணம் அப்படி இல்லை. குரங்கு போல கிளைகளையாய் தாவுகின்ற குணம் அவளுக்கு. தாவக்கூடாது. அவன் மனத்தை அடக்கி ஒரு இடத்துல மடக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கண்ணை மூடு கொஞ்ச நேரம். ஊர் உலகம் சுத்துகின்ற உளமறியாத பாம்பே, பெட்டிக்குள் அடங்கியது போல் என் மடங்கிக்கு அடங்குவாயாக. இந்தா மகடிக்கு அடங்கிய பாம்பு மாதிரி ஆகிடுவா. போ. கேஸெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஓடிப்பா. நீ அக்கா கால் வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாது. என்ன
இங்கே இப்படி கூட இடம் இருக்குது. அப்படியே நம்ம கோயிலை ஒரு சுற்றி வந்துரு, சாப்பிட்ட சோறு செவிக்கும். என்ன நல்ல காலில் விடலை, உன்னை ஏற்றுக்கிட மாட்டேன். கால் விட்டு முருகா. வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா, என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா, வீர வாழ்வு தந்தவா, வா வா வா. முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயில் எங்கே இருக்கு? காலைல வந்துட்டு வா. என் குதிரை அங்கே போச்சு, அந்த வேலாயுதத்தை கண்டு தான் நான் பேசுனேன். ஓம் என்னும் மந்திரத்தை உள்ளத்தின் சிந்தைக்கு தந்தவா. நல்லா இருக்கா பாட்டு? நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? உட்கார் பேசாம. நீதிமன்றத்திலிருந்து உனக்கு தெளிவான விடையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பையன் வீட்டுக்கு வரணும், இன்னொரு வீட்டில் தூங்குதானே, அதுக்கு என்ன செய்ய? மடைக்கு உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன், கேசவும் அடிச்சு தரேன், ஓடு. அவ்வளோதான். இன்னைக்கு அதுக்கு பிறகு காது கேட்காது. ஓகே, படி தந்து என்கிட்ட கொண்டுட்டுலாம் இந்தாடா, அங்கே வைடா. மெல்லப்போ அக்கா, மெல்லப்போ. கர்மசாமி, என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன விட சொல்லுதீங்க நீங்கள்? வாப்பா, கல்யாணம் யாருக்குப்பா தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு? வா 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 வா. யாருக்குண்ணே கல்யாணம் நடக்கணும்? கால் யாரெல்லாம் வந்தீர்கள்? வா. யார் அனுப்ப மாட்டேக்கா? ஜெயினை அத்துட்டு வர வைக்கேன், இருங்க. என்ன இன்னொரு தடவை கால் விட்றா. மணக்கு நல்லா நல்ல பூ. வானே, ஏன்னா உன் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கானா? இதுக்கு முன்னால் எப்படி நல்ல ஒழுக்கமாக இருந்தானா? யார்ட்டையும் பழகிக்கிட்டு இருந்தானா? உனக்கு தெரியாதா? எதுவும் இல்லை. இப்போ வரக்கூடிய நல்ல மலரை உனக்கு மணமக்கள் ஆக்கி தந்தால் போதுமா? போதும். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஜாதகம் வரும். அதுவும் சாஃப்ட்வேர் படித்த பிள்ளையாக இருக்கும். அருமையாக கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? அந்த வீடு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிப்பேன். நல்லா ஆக்கும், பணமும் தாரேன், செல்வாக்காரக்க வைக்கிறேன். இந்தாப்பா, ஆனந்தமாக போ. கர்மசாமிக்கு என் வீட்லேயும் கல்யாண தடங்கள் இருக்குது. கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க, கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. அப்படி அம்மா 2 கிலோ கொத்தவரங்காய் கொடுமா. நீ இங்கே வந்துரு. ஏய் பொம்மலாட்டி, எதுக்கு செயின் ஆக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுத நீ? அதாம நெல்லு. யாருக்கு? உங்களுக்கு தான் கல்யாணமா? கால் வந்துட்டு வாங்க அண்ணா. நமஸ்காரம். சென்னையில் எங்கே இருக்கிறேன்? ஐனாபுரம். உட்காருங்க. காஞ்சிபுரம், அரக்கோணம் போன்ற இடங்கள் யாரும் சொந்த இருக்கிறாங்களா? இன்னொரு தரம் காஞ்சிபுரம் அரக்கோணத்தில் சொந்த இருக்காங்களான்னு கேட்குறாரு. கால் வந்துட்டு வாங்க. கல்யாணம் முடிச்சுக்கலாம். பையன் ஜாதகத்தை பார்த்தேன். உட்காருங்க ஐயா, ஒருநிலைப்பட்ட மனதோடு உட்காருங்க, படப்படக்காதீங்க. நீங்கள் நல்ல பெரிய மனுஷன், உங்கள் மனம் புண்படக்கூடிய அளவுக்கு எதுவும் வார்த்தைகள் வராது, கவலைப்படாதீங்க. பையன் அவ்வளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரகாசமான அறிவுடைய பையனாக தெரியலையே. கிரகம் அப்படி சொல்லுதே, எப்படி அந்த வீட்டுக்கு பெண் கொடுக்கறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உன் மனத்தை பற்றி யாருமே பேசுகிற, கிரகத்தை பற்றி தான் பேசுகிறாங்கப்பா.
அதனால் இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்க கொஞ்சம் கண்ண முடி உட்காருங்க. அமைதி. இளைஞல் இல்லாமல் காட்டு முருகா. அப்படியா? சரி. இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளே வரக்கூடிய 2 ஜாதகம் வரும்பா. அதில் ஒரு ஜாதகம் உனக்கு துணைவி ஆகுவாள். வெற்றியாக்கி தரேன், வர வச்சு தரேன். போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமான பெண் கிடைப்பாள். இந்த பூவும் இந்த கனியும் உன் வீடு செல்ல வேண்டும் மகனே. வெற்றி உண்டு உனக்கு. சென்று வா. உன் உள்ளம் சீர்குறையாமல் நான் பார்க்குறேன். நல்லா இருப்பா. ஐஸ்வர்யம் உண்டு. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. அண்ணாச்சிக்கு வழி கொடுப்பா. ஆனால் நீங்கள் மெல்ல வாங்க, மெல்ல வாங்க, மெல்ல வாங்க.